மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னை அம்பத்தூர்லேருந்து ஹைதராபாத்துக்கு வந்து ஒரு லோடு கிடச்சிருக்கு. இந்த லோடுக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ வாடகை கொடுத்தாங்க, பர்மிட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு, டோலுக்கு எவ்வளோ செலவாச்சு, டீசலுக்கு எவ்வளோ செலவாச்சு, டோட்டலாக வந்து நமக்கு வந்து இந்த ட்ரிப்பில் வந்து எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ வந்து ப்ராஃபிட் நின்றுருக்குன்ற டீட்டெயில்ஸை வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து நம்ம வந்து கம்பெனி லோடு, நம்ம ஓட்டிகிட்டு இருக்க கம்பெனியோட லோடு தான் இது. இது கூட நிறைய நண்பர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, அந்த லைன் ஓடுறதுக்கான டீட்டெயில்ஸை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. என்ன வண்டி வாங்கலாம், புதுசாக வண்டி வாங்கலாமா, இல்லை பழைய வண்டியே வாங்கி ஓட்டலாமா, என்ன மாதிரி தார்பாய் வாங்கலாம், லோக்கல் பாய் வாங்கலாமா, எஸ்ஆர்எஃப் பாய் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்ன மாதிரி கயிறு வாங்கணும், எவ்வளோ கயிறு வாங்கணும், அதை பற்றி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். லைன் ஓட்டும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வண்டியில் வச்சுருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். லோடு கிடைச்சா என்னென்னலாம் நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். லோடு ஏற்றும் போது என்னென்னத்தெல்லாம் நோட்டீஸ் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணலாமா, ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணணுமா, பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணலாமான்னு அதை பற்றி சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார். லோடு எதுவானாலும் எவ்வளோ பேமெண்ட் வாங்கிட்டு நம்ம வந்து வண்டியை மூவ் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 2 பே வாடகைனா என்னன்னு பற்றி கேட்டிருந்தீங்க. டைமிங் லோடுனா என்னன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது மாதிரி வந்து லைன் ஓட்டுறதுக்கு தேவையான A to Z நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையுமே வந்து நான் நோட்டீஸ் பண்ணி அதுக்கான பதிலை வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து புதுசாக லைன் ஓட்டுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அச்சப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரிப்போட டீட்டெயில்ஸை சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து லைன் ஓட்டுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸை பற்றி சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூரில் ஸ்டார்ட் பண்ணி சம்சாபாத் வந்து போனோம். சம்சாபாத் போகிறதுக்கு வந்து மேப் வந்து 3 ரூட் வந்து சஜெக்ஷன் பண்ணுது. ஃபஸ்ட்டு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர், ரெட் ஹில்ஸு, கும்மிடிப்பூண்டி, தடா, சூலூர்பேட்டை, நாயுடுபேட்டை, குண்டூர், நெல்லூர், காவாலி, ஓங்கோல், நலகுண்டா வழியாக வந்து போகுது. ஸோ இதுக்கு வந்து டோட்டல் கிலோமீட்டர் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 650 கிலோமீட்டர், எக்ஸாக்டாக சொல்லணும்னா 700 கிலோமீட்டர். இதுக்கு வந்து டோல் ஃபேர் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 785 வருது. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 800 வருது டோல் மட்டுமே. ஸோ அப்புறம் வந்து இதோட ட்ராவலிங் டைம்ஸ் எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 11 hours 23 minutes காட்டுது. ரெண்டாவது ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர், ரெட் ஹில்ஸு, தடா, நாயுடுபேட்டை, கர்னூல், அதாவது வந்து அந்த ஹில்ஸ் வழியாக ஏறி போகிறது. ஸோ இதுக்கு வந்து டோட்டல் கிலோமீட்டர் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 665. ஃபஸ்ட்டு ரூட்டோட டோட்டல் கிலோமீட்ரு 650. இதில் வந்து 15 கிலோமீட்டர் அதிகமாக இருக்குது. டோல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 690, இது வந்து 700 தான் ஆகுது. அதுக்கு வந்து டோல் வந்து 800 ஆகுது. இதோட ட்ராவலிங் டைம்ஸ் பார்த்திங்கன்னா 11 hours 25 minutes. ட்ராவலிங் டைம்ஸ் வந்து சேமு. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரூட்டை தான் வந்து சஜஷன் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இதில் வந்து டோல் வந்து 100 குறையுது. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸ் வழியாக ஏறி போயிடுவாங்க. நான் பார்த்த வரைக்குமே நம்ம வந்து எப்போயுமே வந்து கொஞ்சம் சேஃப்டியான ரூட்டை தான் ஃபாலோ பண்ணுவேன். 50 ரூபா 100 அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ரூட்டையே வந்து மேப் சொன்ன ஃபஸ்ட்டு ரூட்டையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்னொன்று வந்து தேர்ட் ரூட் ஒன்று காட்டுது. ஓங்கோல் வந்து லெஃப்ட் எடுத்து இது வந்து குண்டூர் போய் விஜயவாடா போய் அப்படியே சுற்றி நலகுண்டா வந்து ஜாயின் பண்ணுது. இதுக்கு வந்து டோட்டல் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 740 கிலோமீட்டர். இப்போ வந்து டோல் வந்து பார்த்தீங்கன்னா 1170. இதோட ட்ராவலிங் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 hours 13 minutes. இது வந்து சுத்தமாக வேலைக்கு ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூட்டையே வந்து ஃபாலோ பண்ணி போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோடு வந்து நம்ம கம்பெனி லோடு, நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த கம்பெனியோட லோடு தான் இது. ஸோ அந்த லோடுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17,000 சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 700 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம வந்து 17,000 பேசி போகிறோம். ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து டோலுக்கு வந்து 800 அவுட் ஆகிடும். ஸோ பர்மிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 அவுட் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீசலு. ஸோ டீசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே வந்து மினிமம் வந்து 5,000 போட்டால் நம்ம 5,000 ப்ளஸ் ஒரு 500 பர்மிட்டு. ஸோ 5,500. அதுக்கப்புறம் வந்து டோல் 800, 6,300 வந்து டோட்டலாக வந்து காஸ்ட் செலவாகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 700 வந்து நம்ம டிஃபனுக்கு இன்னும் எடுத்துக்கிட்டாலும் ஸோ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 7,000 எக்ஸ்பென்சிவ்லேயே வந்து போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து 17,000 வந்து 7,000 போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 10,000. ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரிப்புக்கான நமக்கோட ப்ராஃபிட்டாக நிற்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாடோட செக் போஸ்ட்டு, இங்கே ஆர்டிஓ செக் போஸ்ட்டான வந்திருக்கோம். ஸோ இன்னொன்று, இந்த ட்ரிப்புக்கு வந்து ஏன் வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்கலாம். மினிமம் வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 14 ரூபா 15 ரூபா தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1,000 2,000 சேர்த்து இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்க்கங்க அப்படின்னாங்க. ஸோ அதனாலேயே வந்து
பேசி வாங்கியிருக்கோம். இன்னொன்று நம்ம வந்து ரெகுலராக கம்பெனியில் வந்து நம்ம பேசி ஓட்டினோம் அப்படின்னா அது அந்த வாடகையை வந்து ரேட் அதிகமாக தான் இருக்கும். இந்த லாஜிஸ்டிக்லாம் பேசி ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா வாடகை கொஞ்சம் நல்லா தரமாக தான் கொடுப்பாங்க. இந்த ஆஃபீஸில் வரும்போது தான் வந்து அவங்க வந்து பாக்கெட்டில் போட்டுட்டு மீதி அமௌண்ட்டை வந்து நம்மக்கிட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆஃபீஸில் 11,000 போகுது. ஸோ அதெல்லாம் ஓட்டுறதுல பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. நீங்கள் ஒரு புதுசாக ஓட்டும்போது உங்களுக்கு தெரியாது. ஸோ அடுத்த வாட்டி இங்கேருந்து நீங்கள் ஒரு ஒரு இடத்துலேருந்து இப்போ சென்னையிலேருந்து திருச்சி போகிறீங்க, இல்லை சென்னையிலேருந்து ஹைதராபாத் போய் இப்படி போகிறீங்க அப்படின்னா இந்த ட்ரிப்புக்கு நீங்கள் எவ்வளோ செலவாயிருக்குன்றதை நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தால் ப்ராஃபிட்டுன்றதையும் நோட்டீஸ் பண்ணுங்கள். ஸோ என் வண்டி நிற்காமல் போகணும், பேக் டு பேக் லோடு கிடைக்கணும்னு மட்டும் பார்க்காதீங்க. வண்டி அடுத்து மெயின்டெனன்ஸ் வேலை வச்சுது அப்படின்னா நம்ம வந்து சமாளிக்க முடியாது. இந்த அடுத்து எஃப்சி, இன்சூரன்ஸு இது மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் வரும்போதும் சமாளிக்க முடியாது. வாடகை கொஞ்சம் தரமாக எடுத்து ஓட்டினா தான் வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து அடிமட்ட வாடகைக்கும் தரமட்ட வாடகைக்கும் ஓட்டிக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி ஓட்டுங்க. உங்களுக்கு புதுசாக வரும்போது உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா பழைய நண்பர்களோட பழக்கவழக்கங்களை வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வெயிட் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு சூட்டபிளான ஆள் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க, செய்யுங்க. இங்கேருந்து இங்கே வாடகை எவ்வளோ போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி விட்டுட்டாலும் அடுத்த ரவுண்ட்லேருந்து நீங்கள் வந்து அந்த வாடகை சொன்னால் மூவ் பண்ணி போங்க. அதோட கம்மி வாடகைக்கு போகாதீங்க. ஏன்னா புதுசுன்றதை ஆஃபீஸ்காரங்க வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கும் வாடகை எவ்வளோன்னு சொல்லி சொன்னாலும் தெரியாது. ஸோ அதனால் அவங்க சொல்கிற வாடகையை வந்து தலையாட்டிட்டு போகாதீங்க. நீங்களும் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ₹17லேருந்து ₹20 அந்த ரேஞ்ச் இருந்தால் தான் வந்து ப்ராஃபிட்டு. ஸோ அதுக்கு கம்மியாக ஓட்டுனீங்க அப்படின்னா அந்த ட்ரிப்பு ஓட்டுறது நீங்கள் வந்து சும்மா இருந்துட்டு போயிடலாம். டீசலுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும்தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் நடுவில் வந்து டயரோ இல்லாட்டி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய எக்ஸ்பென்சிவில் கொண்டு போய் விடும். ஸோ கொஞ்சம் வாடகை வந்து பேசி ஓட்டுங்க. வாடகை வந்து இருக்க குறைச்சிக்கிட்டே விடாதீங்க. ஏன்னா நிறையா ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாடகைன்னே தெரியாமல் புதுசாக வராங்க, ஓட்டுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த வாடகையே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாருக்குமே சங்கடங்கள் தான். நானும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அது மாதிரி தவறுகள் செஞ்சுருக்கேன் தான், செய்யலாம்லாம் சொல்ல. ஸோ அடுத்த ட்ரிப்பில் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரிப்புக்கு போகும்போது எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சுன்ற கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த ரூட்டு ஓட்டலாமா ஓட்டக்கூடாதுன்றது உங்களுக்கு ஐடியா வரும். அந்த ட்ரிப்பில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்தால் ப்ராஃபிட்டுன்ற டீட்டெயில் முதற்கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ப்ராஃபிட்டு. ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து லோடு பிடிச்சி ஓட்டினா தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. ஸோ கொஞ்சம் அடிமட்ட விலைக்கு வந்து எப்போயுமே ஓட்டாதீங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஓட்டாதீங்க. வண்டி வந்து கண்டினியூ ஓட்டிகிட்டு இருக்கணுன்றதுக்காகவும் ஓட்டாதீங்க. இது மாதிரி வாடகை கொஞ்சம் தரமாக பிடிச்சி ஓட்டினா தான் நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்போர்ட் தொழில் வந்து நல்ல ப்ராஃபிட்டான தொழில் தான். ஆனால் வந்து நம்மளை மாதிரி நண்பர்கள் வந்து அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேறீங்க. என்ன சொன்னாலும் ரேட்டு எடுத்து போயிடுறீங்க. வாடகை வந்து எவ்வளோ கம்மியாக போட்டாலும் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. கிலோமீட்ரு கணக்கு பண்ணி ஓட்டுறீங்களா என்னன்னு தெரியல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ₹5,500 ஒரு நாள் சொல்கிறாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில். அந்த லோடுக்குமே வந்து வண்டி போட்டு மூவ் ஆயிருச்சு. ஸோ அந்த ட்ரிப்பில் வந்து 500லேருந்து 550 கிலோமீட்டர் வருது. ₹5,500 வாடகை. ஸோ அதில் வந்து என்ன ப்ராஃபிட் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அந்த நண்பர் போகிறாருன்னு தெரில. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி தோஸ்த் வண்டியில் படா தோஸ்த் வண்டி ஆல் இண்டியா பர்மிட் போட்டிருக்காரு. ஸோ ஆல் இண்டியா பர்மிட்னா I4 இருக்கணும். I4ல் வந்து ₹5,500 ஓட்டுறாரு அப்படின்னா அதில் வந்து அவருக்கு என்ன ப்ராஃபிட்டுன்னு தெரில. ஸோ இது மாதிரி ஒரு சில பேர் பண்ணுற தவறுனால இருக்கிற எல்லாருக்குமே வந்து அது வந்து பெரிய மைனஸாக போயிடுது. அது ப்ராஃபிட்டே இல்லாத மாதிரி ஆகிடுது. ஸோ நீங்கள் வந்து வரும்போது அப் அண்ட் டவுன் வாடகையில் வந்திருக்கலாம். ஸோ ரிட்டர்ன் போகும்போது அந்த ரூட்டில் போனால் என்ன வாடகையோ அந்த வாடகை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட்டு உங்களுக்கு வந்து லாஸ் இல்லை அப்படின்ட்டு போனாலும் அடுத்து பின்னாடி இருக்க எல்லாருக்குமே வந்து அது வந்து மிகப்பெரிய சங்கடங்களை உருவாக்கும். ப்ராஃபிட் இல்லாத மாதிரி இருக்கும். அந்த லைன் வந்து அந்த வாடகையே வந்து அடுத்து ஃபிக்ஸ் ஆகிடும். ₹5,500 தான் ஏற்கனவே வண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கம்பெனிக்காரங்க சொல்லுவாங்க. அவன் அதிக வாடகை கொடுத்தாலும் இதை வந்து டிரான்ஸ்போர்ட்காரங்க வந்து பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அந்த வாடகைக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. வண்டி கிடச்சிச்சின்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப் அண்ட் டவுன் வாடகையில் வந்திருந்தாலும் அந்த ரூட்டுக்கு என்ன வாடகையோ அந்த வாடகை தயவு செஞ்சு பேசி எடுத்துகிட்டு போங்க. மற்றவங்கள வயிற்றுலேயே வந்து அடிக்காதீங்க. ஸோ நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும்.
ஃப்ரெண்ட்ஸ் நான் லைன் விடுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கான கேள்விய தான் வந்து நோட்டீஸ் பண்ணி, இப்போ அது வந்து ஆன்சர் வந்து நான் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நண்பர் வந்து பழைய வண்டி வாங்கலாமா? புது வண்டி வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. என்னைய பொறுத்தளவுக்கு பழைய வண்டி தாராளமா வாங்கலாம். வண்டி மட்டும் நல்ல கண்டிஷனாக இருந்து நல்ல லெவலா இருக்குது அப்படின்னா, பழைய வண்டி வாங்கலாம். பழைய வண்டி வாங்கினா என்னென்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பழைய வண்டி வாங்கினேன்னா வந்து வண்டியோட ரேட்டு கம்மியாக இருக்கும். வண்டியோட ரேட்டு கம்மியாக இருந்தது அப்படின்னா, டியூ அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும். டியூ அமௌண்ட் கம்மியா இருந்ததுன்னா, நமக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டீவை நோக்கியே வந்து கண்டினியூவாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டணுன்றது லெவலில் இல்லாமல் கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பழைய வண்டி 10 வருஷம் ஓடின வண்டி எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு அதே வாடகை தான் கொடுப்பாங்க. நேற்று எடுத்துகிட்டு வந்த வண்டியாக இருந்தாலும், நேற்று நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுத்த வண்டியாக இருந்தாலும் வாடகை அதே தான். ஸோ அந்த வாடகையில் வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ பழைய வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது, நல்லா ப்ரிப்பரபுளாக இருக்குது அப்படின்னா பழைய வண்டியவே வாங்கிக்கலாம். இல்ல. எனக்கு வந்து பழைய வண்டி வாங்குறதுக்கு வந்து விருப்பம் இல்ல. புது வண்டி தான் வாங்குற மாரி இருக்கு அப்டின்னா, புது வண்டி வந்து ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ என்னன்னா, புது வண்டி வாங்குனா வந்து ரேட் ஆஃப் வண்டியோட ரேட் அதிகமா இருக்கும். ரேட் அதிகமா இருந்ததுனா வந்து டியூ அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகமா வருது. இப்போ வந்து புது வண்டி வாங்குனீங்க அப்டின்னா, மினிமம் வந்து மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 20,000 வந்து டியூ வருது. ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து டியூக்காகவே வண்டிய வந்து ஓட்டிக்கிட்டு லோட தேடி ஓடிட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு மைனஸு. ஸோ நானே வந்து புது வண்டி தான் வாங்குனேன். புது வண்டி வாங்குனா என்னென்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு வந்து வண்டி வந்து எந்த டென்ஷனுமே இருக்காது. பெரிய மேஜர் இஷ்யூ எதுவுமே வராது. ஸோ அதனால வந்து புது வண்டி வாங்கிக்கலாம். இன்னும் ஒரு சில சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, புது வண்டியில எந்த மெக்கானிக்கல் இஷ்யூஸும் வந்து அதிகமா வராது. இப்போ வந்து வண்டிய ஓட்ட தெரியும். வண்டியில வந்து பழைய வண்டியில வந்து ஏதாவது ஏமாத்திருவாங்க, செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயம் வந்து புது வண்டியில தேவை கிடையாது. ஸோ எல்லாமே ஷோரூம்லேருந்து வாங்குறோம். ஸோ எல்லா ப்ரிப்பரபுளா பார்த்து வாங்கிக்கிறோம். ஸோ அதனால வந்து எதுவா இருந்தாலும் இந்த ஷோரூம் பார்த்துக்கும். அதனால வந்து புது வண்டிய வாங்கிக்கலாம். புது வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வண்டி வாங்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ புது வண்டியில பார்த்தீங்கன்னா, இது அசோக் லேலண்ட்ல பொறுத்தவரைக்கும் வந்து படா தோஸ்ட்ல வந்து i1, i2ன்ற மாடல் வந்து நல்லாயிருக்கும். தோஸ்த் சீரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஸ்ட்ராங்குன்ற சீரிஸ் வந்து நல்லாயிருக்கும். இதே டாட்டால வந்து பார்த்தீங்கன்னா, டாடா இந்திரா V30ன்ற மாடல் நல்லாயிருக்கு. மகேந்திரால வந்து எல்லா மாடலும் நல்லா இருக்குற மாரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ மகேந்திரால எல்லா ஆல் மாடல் வந்து சூட்டபிள் தான். ஸோ இதே வந்து BS6ல வந்து ஃபேஸ் 2 மாடல் வாங்கலாமா, வாங்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னைய பொறுத்தளவுக்கு BS6 ஃபேஸ் 2 வந்து நமக்கு வந்து சூட்டபுளா இருக்காது. ஏன்னா வந்து நமக்கு வந்து வாடகை கொஞ்சம் நல்ல வாடகை, நல்ல அதிகமான வாடகை அப்படின்னா, ஒரு ரூ. 5,000 செலவு பண்ணுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இது வந்து வாடகையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வாடகை வந்து ரொம்ப தரமட்டமா போற மாரி இருக்கும். ஸோ அதில வந்து இந்த மெயின்டெனன்ஸு இந்த டெஃப் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசா ப்ராஃபிட் கிடையாது. அது டெஃப் ஆயில் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம், நல்ல கண்டுபிடிப்பும் கூட. ஸோ நாட்டுக்கு வந்து நம்ம இது பண்றாங்க. ஸோ நாட்டுக்காக அந்த பொல்யூஷன கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த சிஸ்டம் தான். அது வந்து நம்ம வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா வந்து நம்மளுடைய ரூட்ல வந்து வாடகை வந்து இன்னும் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணல. ஸோ ரேட்டு வந்து குறையுதே தவிர ஏற மாட்டேங்குது. ஸோ அதுக்காக வந்து நமக்கு வந்து இது வந்து சூட்டபுளா இல்ல. என்னைய பொறுத்தளவுக்கு இதுதான். ஸோ உங்களுக்கு அந்த வண்டி நல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். எதுவா இருந்தாலும் ஃபைனல் டிசிஷன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அடுத்து ஒரு உங்களுடையது. நண்பர் வந்து என்ன தார் பாய் வாங்கலாம்? எஸ்ஆர்எஃப் பாய் தான் வாங்கணுமா? லோக்கல் பாய் வாங்குனா லோடு குடுக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அப்படிலாம் கிடையாது. லோக்கல் பாய் இருந்தாலும் லோடு குடுப்பாங்க. எஸ்ஆர்எஃப் பாய் தான் வேணுன்றதெல்லாம் கிடையாது. ஒரு சில வந்து கம்பெனில லோடு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எஸ்ஆர்எஃப் பாய் தான் வேணும் அப்படின்னுவாங்க. ஏன் எஸ்ஆர்எஃப் பாய்னா, மழை எப்படிப்பட்ட மழை வந்தாலும் அது வந்து தெறிச்சிரும் தண்ணி நிக்காம. ஸோ அதனால வந்து எஸ்ஆர்எஃப் பாய் வந்து ப்ரிஃபரபிளு. ஸோ நீங்க வந்து ஒரு சில மேஜரான கம்பெனி வெயிட் இருக்காது. அது மாரி பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எஃப் வேணுன்னுவாங்க. ஸோ நான் வந்து எஸ்ஆர்எஃப் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ வந்து ஒரு சு சும்மா ஸ்டாண்ட் பை மட்டும் தான் வச்சிருந்தேன். லோக்கல் பாய் தான் அதிகமா யூஸ் பண்ணுவேன். நீங்க வந்து புதுசா லைனுக்கு வரீங்க, வண்டி பாய்லாம் கட்டத் தெரியாது அப்படின்னா, நீங்க வந்து லோக்கல் பாய் வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து கரெக்ட்டா வந்து நமக்கு வந்து பாய் போடத் தெரியாது. ஏதாவது ஒரு ஆங்கில்ல மாட்டிக்கும். ஏதாவது ஒரு பீரோல மாட்டி கிழிஞ்சிரும். ஸோ, அதனால வந்து எஸ்ஆர்எஃப் வாங்கினா, எஸ்ஆர்எஃப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000 ரேட் வரும். ரூ. 6,500 வந்து ரூ. 10,500 வரைக்கும் இருக்கு. ஸோ, குவாலிட்டிக்கு ஏத்த மாரி, சைஸ்க்கு ஏத்த மாரி ரேட்டு மாறும். இன்னொன்னு எஸ்ஆர்எஃப் வந்து எனக்கு வந்து நான் வந்து லைக் பண்ணது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாயோட வெயிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா, 10லேருந்து 12 கிலோ வரைக்கும் வரும். ஸோ, ஒரு ஆளா நின்டுகிட்டு அந்த பாய வந்து வண்டியில வந்து தூக்கி போட்டு, கயிறு போட்டு கட்டுறதுன்றது அவ்வளோ சாதாரணமா இருக்க மாரி இருக்காது. ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ, அதனால வந்து நான் எஸ்ஆர்எஃப் வந்து லைக் பண்ணல. ஆ இன்னொன்னு வந்து அந்த பாய வந்து மடைக்கங்குள்ளாட்டி பாய வந்து கீழ இறக்கி போட்டு ஒரு ஆளா மடக்கங்குள்ளாட்டி பார்த்தீங்கன்னா, அப்படியே சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிடும். அவ்வளோ கஷ்டமா இருக்கும். இது லோக்கல் பாய்னா, அந்த லோக்கல் பாய் மீன்ஸ்
கருப்பு கலர் பாய் அது மாதிரி இருந்தால் அந்த பாய் வந்து எனக்கு அந்தளவுக்கு கன்வெர்ட் ஆகல. பார்க்கறதுக்கு எஸ்ஆர்எஃப் மாதிரியே இருக்கும் காப்பி. நீங்கள் வந்து சென்னை சைடு மாதவரம் சைட்லாம் போனீங்கன்னா அங்கே கிடைக்கும். ஸோ ரூ. 2000 ரூ. 3000 அந்த ரேஞ்சிலே இருக்கும். ஸோ அது மாதிரி பாய் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பாய் நீங்கள் வந்து நல்லா நல்லா கட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்க, வெயிட் வந்து அசாலாக கொஞ்சம் பாடி வந்து தூக்கி போகிறதுல ஈஸியாக செட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எஸ்ஆர்எஃப் வாங்கிக்கோங்க. இப்போ எஸ்ஆர்எஃப் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. அப்புறம் ஒரு நண்பர் வந்து என்ன மாதிரி கயிறு வாங்கலாம், எவ்வளோ கயிறு வாங்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து கயிறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலர் கயிறில் வந்து மேலே வந்து லப்பர் வர மாதிரி வரும். ஸோ அது மாதிரி கயிறு வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. கொஞ்சம் கிரிப்னஸ் வந்து நல்லாவே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இல்லாட்டி மீதி கயிறில் வந்து எல்லோ கலர் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து நல்லா சூட்டபிள் ஆகும். ரொம்ப தடிமனாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் தனம் வந்து கம்மியாகவே வாங்கிக்கோங்க. எத்தனை கிலோ கயிறு வாங்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோ கயிறு வாங்கிக்கோங்க. அதை வந்து 3 கிலோ வந்து ஒரு கட் பண்ணிக்கோங்க. 2 கிலோ வந்து ஒன்றா கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து கயிறு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த 3யும் 2யும் வந்து முடிச்சு போட்டு நீங்கள் வந்து ஒரேடியாக கட்டிக்கலாம். ஸோ 3 தனியாக 2 தனியாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து கயிறு வந்து சுற்றும்போது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவுந்துருச்சு அப்படின்னா அதை மறுபடியும் வந்து எந்த இடம்னு கண்டுபிடிக்க முன்னாடி மண்டை காஞ்சு போயிடும். நீங்கள் அப்போ தான் வந்து லோடு ஏற்றி கட்டிகிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு முக்கியமான இடத்துல வந்து அந்த கயிறு அந்துச்சு சுக்கு விழுந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாத்தையுமே வந்து நம்ம அழைச்சி கட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து டிராஃபிக்கான ஏரியாவாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையான டென்ஷன் வரும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து 3 தனியாகவும் 2 தனியாக வச்சுட்டிங்க அப்படின்னா சின்னதாக இருக்குது அப்படின்னா 2 கிலோ கயிறு எடுத்து போட்டு அப்படியே ஈஸியாக வந்து கயிறு போட்டு கட்டிட்டு போயிடலாம். இதே வந்து மெட்டீரியல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ 3 கிலோ கயிறை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், லைன் ஓட்டும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து கேரி பண்ணோம் வண்டியில் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கேட்டிருந்தார். கம்பல்சரி உங்களுடைய வண்டியோட ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு, பொல்யூஷனு, உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் இந்த 4 டாக்குமெண்ட்ஸு கம்பல்சரி வண்டியில் இருக்கணும். ஒரு சில ஆஃபீஸில் வந்து பேமெண்ட் போகிறதுக்காக வந்து உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு கேட்பாங்க. ஸோ அதனால வந்து இந்த 2 டாக்குமெண்ட்ஸ் டோட்டலாக வந்து 6 டாக்குமெண்ட்ஸ் வந்து வண்டியில் வச்சுருக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது சேஃப்டி. அடுத்து வந்து லோடு ஏற்றும்போது நம்ம வந்து என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். லோடு ஏற்றும்போது என்ன லோடு ஏற்றுறாங்க, என்ன மெட்டீரியல்ன்றதை நோட்டீஸ் பண்ணோம். இதே வந்து கவுண்டபிள் மெட்டீரியல் இந்த காட்டன் பாக்ஸா அப்படின்னா அவங்க வந்து எத்தனை லைன் போடுறாங்க, எவ்வளோ மெட்டீரியல் ஏற்றிருக்காங்க அப்படின்றதும் கவுண்ட் பண்ணிக்கணும். லோடு ஏற்றுனதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து அந்த லோடில் வந்து ஒரு பொருள் மிஸ் ஆனாலும் அது வந்து உங்களுடைய தான் சேரும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து லோடு ஏற்றும்போது வந்து கவுண்ட் பண்ணிகிட்டே வர்றது உங்களுடைய சேஃப்டி. முடிஞ்சால் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். லோடு கிடைச்சா என்னென்னலாம் நோட்டீஸ் பண்ணணும்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். லோடு கிடச்சிது அப்படின்னா இதே நீங்கள் ஆஃபீஸ் லோடில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஏற்றுற கூலி இருக்கா, இறக்குற கூலி இருக்கா, எதுவும் மாமல் இருக்கா, என்ன டீட்டெயில், எங்கேருந்து எங்கே எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். இதே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை அது மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோனில் வந்து கம்பல்சரி வாய்ஸ் ரெக்கார்டிங் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கே வந்து பட்டையை போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க பேசுகிறத வந்து ரெக்கார்டிங் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சேஃப்டி. நாளை பின்ன மாற்றி பேசும்போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணணுமா, பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணுமான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேப்பு போட்டு நீங்கள் ஈஸியாக எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பேசிக் ஃபோன் யூஸ் பண்ணுறது டவர் பிரச்சனை எங்கேயுமே வராமல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ 2 ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃப்டி. 2 பே வாடகைனா என்னன்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஸோ 2 பே வாடகைனா இந்த நீங்கள் ஏற்றுன இடத்துலேருந்து இறக்குற இடத்துல தான் அமௌண்ட் தருவாங்க. ஸோ அதுக்கு நடுவில் வந்து வாடகை எதுவுமே தர மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து 2 பே வாடகைன்னு சொல்லுவாங்க. டைமிங் லோடுனா என்னன்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். டைமிங் லோடுனா இப்போ வந்து சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறோம் அப்படின்னா நார்மலாக வந்து 12 மணி நேரம் காட்டுது அப்படின்னா 10 மணி நேரத்தில் போக சொல்லுவாங்க. அந்த 10 மணி நேரத்தில் உங்களால் போக முடியும் அப்படின்னா அந்த லோடு எடுங்க. 10 மணி நேரத்தில் வந்து 2 மணி நேரம் குறையுது. அந்த 2 மணி நேரம் நீங்கள் வந்து விரட்டி போகணும். ஸோ சப்போஸ் நடுவில் வந்து வண்டி பஞ்சர் இல்லை வண்டி ஏதோ பிரேக் டவுன் அப்படின்னா நீங்கள் போய் அந்த ஸ்பாட்டுக்கு இறக்குனாலும் அமௌண்ட்டு தரமாட்டாங்க. ஸோ அது வந்து டிடெக்ஷன் பண்ணி இல்லாத பஞ்சாயத்துலாம் உருவாகும். ஸோ மோஸ்ட்லி வந்து டைமிங் லோடு எடுக்கிறது ரிஸ்க்கு. ஸோ அது மாதிரி லோடு எடுக்காதீங்க. நார்மல் லோடு எடுங்க. நார்மல் லோடுனா என்னென்னா நம்ம ஓட்டுற லோடு தான் நார்மல் லோடு. ஸோ அது மாதிரி லோடு எடுத்து ஓட்டுங்க. அதுதான் வந்து நமக்கு சேஃப்டியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், லோடு ஏற்றுனே எவ்வளோ பேமெண்ட் வாங்கிட்டு வண்டியை மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் வந்து 80 to 90% பேமெண்ட் வந்து வாங்கிடணும். அப்படி இல்லை வந்து 60% தான் கொடுக்குறாங்க அப்படின்னா பேமெண்ட் வாங்கிட்டு மூவ் பண்ணிடுங்க. மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்பாட்டில் போய்ட்டு லோடு இறக்கிறதுக்கு முன்னாடி லோடு இறக்கி முடிக்கிறதுக்கு முன்னாடி மீதி பேலன்ஸை வாங்கிக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சுத்த விடுவாங்க. ஸோ அதனால் வந்து லோடு இறக்கிறதுக்கு முன்னாடி பேமெண்ட் வாங்கிக்கிறது சேஃப்டி. இது மாதிரி நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃபீஸில் சொல்லுவாங்க. ஆஃபீஸ்காரங்க நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னாங்கன்னா
பண்ணாங்கன்னா ஓகே. எதுவாக இருந்தாலும் அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன். ஃபோனில் வந்து ரெக்கார்டிங் இருக்கணும். ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆஃபீஸ் போயிடலாம். ஸோ முன்ன பின்ன ஆனாலும் நம்ம வந்து இது கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃபோனில் ரெக்கார்டிங் ஆப் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக வந்து எல்லா ஃபோன்லேயும் வருது. ஸோ அது மாதிரி ரெக்கார்டிங் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து சேஃப்டியும் கூட. அடுத்து வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, எந்த லைன் ஓட்டினா ப்ராஃபிட் அப்படின்னு. ஸோ அந்த லைன் எந்த லைன் வந்து ஓட்டினா ப்ராஃபிட்ன்றது நீங்கள் ஓட்டும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் இந்த லைன் ஓட்டுறேன் அப்படின்னா இந்த லைனில் வந்து அடிமட்ட வாடகையும் போகும், நல்ல வாடகையும் போகும். ஸோ அந்த மாதிரி ப்ராஃபிட்டான வாடகையை எடுத்து நம்ம ஓட்டினா தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. இந்த லைன் தான் ப்ராஃபிட், அந்த லைன்லாம் ப்ராஃபிட் அப்படின்றது கொஞ்சம் கம்மி தான். ஸோ மேக்ஸிமம் அந்த சென்னை டு கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் டு சென்னை வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட வாடகை. ஸோ அந்த லைன் சுத்தமாக ப்ராஃபிட் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து அன்ப்ராஃபிட் லைனுன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, லைன் ஓட்டினா மாதம் வந்து எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. லைன் ஓட்டினா இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து போயிட்டு வந்து இப்போ நான் ஹைதராபாத் போயிருக்கேன். ஸோ போனோடனே வந்து ரிட்டர்ன் வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து உடனே வந்து அடுத்த லைனுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதம் வந்து எனக்கான டார்கெட்டுக்குள்ளே நான் ரீச் ஆக மாட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து 50 to 60, 40 to 50 அப்படின்ற அமௌண்ட் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து லைன் ஓட்டினான ப்ராஃபிட்டு. ஸோ அதர் ஸ்டேட் போனால் வந்து எனக்கு வந்து அதர் ஸ்டேட்டோட லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அது மாதிரி தெரியல அப்படின்னா வந்து லைன் ஓட்டுறதுக்கு சூட்டபிள் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து எல்லா ஸ்டேட்டோட லாங்குவேஜும் கற்றுக்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து கர்நாடகா போனீங்கன்னாவே கர்நாடகாலையும் தமிழ் பேசுகிறாங்க. ஸோ ஆந்திரா போனீங்க அப்படின்னாலும் தமிழ் பேசுகிறாங்க. தமிழ் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வச்சு பேசிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நீங்கள் வந்து மேப்பில் வந்து டிரான்ஸ்லேட் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் அடித்து கேட்டிங்கனாலும் வந்து அந்த நீங்கள் சொல்கிறத வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு ஆப்போசிட்டில் இருக்கவனுக்கு எந்த லாங்குவேஜ் இப்போ தெலுங்கு அப்படின்னா தெலுங்கில் வந்து தமிழில் சொல்லணும். தெலுங்கில் வந்து அது ரிப்பீட் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ இல்லை இதுக்கு வந்து லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதர் ஸ்டேட் போக முடியுமா அப்படின்னாலாம் இல்லை. நம்ம வந்து நம்மளோட மனதைரியம் தான் நம்ம வந்து எங்கே வேணால் போகலாம். ஸோ அதுக்கு வந்து ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ்லாம் இப்போ இது கிடையாது. லாங்குவேஜ் தெரிஞ்சால் ஒரு ப்ளஸ்ஸு அவ்வளோதானே தவிர அது தெரியாமல் நான் போக முடியாது செய்ய முடியாது அப்படிலாம் கிடையாது. நிறைய நண்பர்கள் வந்து லாங்குவேஜ் தெரியாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்காக மேக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எப்போ வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.